கடந்த சில ஆண்டுகளாகவே தனது படங்களிலும் ஆடியோ லான்ச் விழாவிலும் அரசியல் பேசி வந்த நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அரசியல் பிரவேச அறிவிப்பை வெளியிட்டார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியதாக கூறிய விஜய் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்ட தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார். இந்நிலையில் நடிகர் விஜய் இன்று தாவேகாவின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தளபதி விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர், தாய் ஷோபா ஆகியோரும் கலந்து கொண்டார். அவரது மனைவி கலந்து கொள்ளவில்லை. இதனை பற்றி பேசிய ஷோபா, தளபதி விஜய் மனைவிக்கு விஜய் அரசியலுக்கு வந்தது பிடிக்காது என்று சொல்லி இருக்கிறார். தாவேகா கொடி அறிமுக விழாவில் பேசிய விஜய், தாவேகா கட்சியின் கொடி வெறும் கட்சி கொடியாக நான் பார்க்கவில்லை, தமிழ்நாட்டின் வருங்கால வெற்றிக்கான கொடியாகவே பார்க்கிறேன். கட்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. விரைவில் தாவேகாவின் முதல் மாநாடு எப்போது என்ற தேதி அறிவிக்கப்படும் என்று கூறினார். இந்நிலையில் விஜய்க்கு அவரின் அம்மா ஷோபா வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த செய்தியில், இப்போ போல இப்போதும் உண்மையா இரு விஜய், நாட்டுக்கே ராஜானாலும் எனக்கு பிள்ளை, தமிழ் மொழியின் பாரம்பரியம் போற்று, பெண்ணியம் காப்பாற்று, புரட்சிகர திட்டங்கள் தீட்டு, வானில் பறக்கும் உன் கொடி, உன் அரசியல் வெற்றிக்கு இதுவே முதல் படி. ஏற்கனவே நான் ஒரு CM செலிபிரிட்டி மதர், இனி நானும் ஒரு PM ப்ரவுட் மதர் என்று ஷோபா தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.